Hey guys, welcome to my channel. Actually இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு நான் முன்னாடியே காமிச்சிருப்பேன் போன கிளிப்லேயே ஆப்ஷனில் வந்துட்டு ஒரு கார் எடுத்திருக்கேன் BMW 325D 2009 மாடல். ஸோ நான் எப்படி வாங்கினேன்னா கோபார்ட்ன்ற ஒரு சால்வேஜ் யார். ஸோ அவங்க வந்துட்டு யூஸ்டு கார்ஸில் மெயினாக வந்துட்டு ஆக்சிடென்ட் ஆனது அப்புறம் இன்சூரன்ஸ் கட்டாமல் கார் தூக்கிட்டு வந்தது, ஸ்டோலன் கார்ஸ், இந்த மாதிரி நிறையா வச்சிருப்பாங்க கார் கலெக்ஷனில். அதில் எல்லா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கார்ஸும் இருக்கும். ஸோ அதில் நான் வந்துட்டு ஆப்ஷனில் பிட் பண்ண கார் வந்துட்டு ரெண்டு கார் ஆக்சுவலி. ஒன்று BMW X3 2006 மாடல், ஸோ இன்னும் வந்து 2009 மாடல் 325. ஸோ 325Dயோட இதுதான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ இதுக்கு நான் டோட்டலாக பே பண்ணது வந்துட்டு 1151 pounds. ஸோ நாட் டூ பேட் ஆக்சுவலி. இதுவும் ஆக்சுவலி நான் பிட் பண்ண காசு வந்துட்டு 875 தான். மீதி எல்லாமே அவங்களோட சார்ஜஸ், அவங்களுக்கு இந்த ஃபீ அந்த ஃபீன்னு சொல்லிட்டு நிறைய ஃபீஸ் கொடுக்கணும், அந்த சார்ஜஸ் இது. ஸோ யா, இந்த கார் தான் அது. ஸோ இது வந்துட்டு நான் ரிப்பேரபிள் நான் ஸ்ட்ரக்சரல் டேமேஜ். ஸோ இந்த காரோட கண்டிஷன் ரன்ஸ் அண்ட் டிரைவ்ஸ் அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஸோ யா, இதுதான் அந்த ரீட்டைல் வேல்யூ. அது வந்துட்டு வின் நம்பர், ஸோ கலரு, 3 லிட்டர் இன்ஜின், இது 6 ஸ்பீடு, ஸோ டீசல், கீசிஎஸ், V5ன்றது நம்ம ஒரு ஆர்சி புக் மாதிரி இங்கே வந்துட்டு V5 சொல்லுவாங்க. ஸோ அதுதான் அந்த V5. இது இல்லை, பட் இது இங்கே வாங்குறது ஈஸி. ஸோ அடிஷனல் இன்ஃபர்மேஷனில் போனோம்னா இந்த காருக்கு என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குன்னு போட்டிருப்பாங்க. வீல் டைப் அலாய் வீல்ஸு, ஸோ வீல் சைஸ் 17 inch, பார்க்கிங் சென்சார் ஃப்ரண்ட்டு, வாய்ஸ் ஆக்டிவேட்டட் கண்ட்ரோல், டச் ஸ்க்ரீன் மானிட்டர், ஸ்டீரிங் வீல் மவுண்டட், ஸ்டாப் சிஸ்டம். ஸோ ஆல்மோஸ்ட் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. இது என்ன இருந்தாலும் ஒரு 2009 BMW இருந்தாலும் இட் ஹாஸ் ஃபியூ குட் ஃபியூச்சர்ஸ் ஆக்சுவலி. ஸோ அந்த இதில் ஹெச்டி இதை காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ யா, சொல்கிறாங்க எனக்குலாம். இந்த காரோட டேமேஜ் வந்துட்டு இதுதான். ஸோ இதை பார்க்கும்போது வெறும் பம்பர் மட்டும் தான் போயிருக்க மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால தான் இந்த கார் எடுத்தேன். ஸோ பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. ஸோ இந்த கார் இன்றைக்கி தான் டெலிவரி ஆகுது. எனக்கு டெலிவரி ஆனோடனே நான் உங்களுக்கு அந்த வீடியோ அட்டாச் பண்ணிடுவேன் நினைக்கிறேன். ஆக்சுவலி முன்னாடியே ஒரு கிளிப் வந்திருக்கும், இதுக்கப்புறமும் வரும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஸோ இது இன்டீரியர் லுக்கு. ஸோ இன்டீரியர் கொஞ்சம் டர்ட்டியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இது ரெஜிஸ்ட்ரேஷன் பிளேட்டு. ஸோ நிறைய பேர் இந்தியாவில் இருக்கவங்க நினைப்பீங்க இந்த மாதிரி இது என்ன ஒன்று ஒயிட் கலர் இருக்குது, இன்னொன்று எல்லோ கலர் இருக்குது ரெஜிஸ்ட்ரேஷன் பிளேட் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஊரில் வந்துட்டு ஒயிட் கலர் பிளேட் ஃப்ரண்ட்டில் போடணும், எல்லோ கலர் பிளேட் பேக்கில் போடணும். ஸோ அதுக்கு ரெண்டு இருக்குது, ரெண்டு கலரில். இதை பார்த்து டாக்ஸின்னு நினச்சாதீங்க. அப்புறம் இதுதான் அதோட மைலேஜ் ஆக்சுவலி 1,19,000 ஓடி இருக்குது. பட் ஃபார் BMW ஸோ இதுதான் வந்துட்டு காரோட மைலேஜ். ஸோ 1,19,803. ஸோ ஒரு BMWக்கு வந்துட்டு இது வந்துட்டு ரொம்ப பெரிய இது கிடையாது. இந்த ஊர்லேயும் வந்துட்டு ஆக்சுவலி நம்ம ஊர் மாதிரி நிறையா ஸ்பீட் பிரேக்கர்ஸு, பாட் ஹோல்ஸு அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ சஸ்பென்ஷன் ப்ராப்ளம், இன்ஜின் பெட் வந்துட்டு ஷேக் ஆகிற ப்ராப்ளம்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. இவ்வளோ கிலோமீட்டராலும் பார்ப்போம், கார் வந்தால் தான் தெரியும். வந்தோடனே நான் காட்டுறேன். அப்புறம் இது இன்னொரு பெரிய ப்ராப்ளம் என்னென்னா, கார் ஹஸ் லாக்ட் வித் கீஸ் இன்சைட். நான் வந்துட்டு அவங்களுக்கு காலும் பண்ணி கேட்டுட்டேன், என்ன 2 கீயுமே லாக் ஆகிடுச்சா உள்ள அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், கார் கீ லாக் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க. அதுதான் வந்துட்டு இப்போ பெரிய தலைவலி. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நான் யூடியூப்லாம் பார்த்தேன் ஆக்சுவலி எப்படி அதை இது பண்ணலான்னு சொல்லிட்டு 2-3 ட்ரிக் போட்டிருந்தாங்க. ஸோ அதை ஃபாலோ பண்ணணும். இன்கேஸ் கார் வந்துட்டு இப்போது அந்த எனக்கு ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுறான் வந்துட்டு எனக்கு டைம் ஆச்சுன்னு சொன்னால் கார் விண்டோ தான் உடைக்கணும், வேறு வழி இல்லை. ஏன்னா மற்ற ட்ரிக்கெல்லாம் பண்ணால் கொஞ்சம் டைம் எடுக்கும். பார்ப்போம் என்ன தான் நடக்குதுன்னு. ஸோ இது அந்த ரூஃப் டாப்பு, அப்புறம் காரில் வந்து டோர் சென்சார் இருக்குது போல், இது கிளைமேட் கண்ட்ரோல் எல்லாமே இருக்குது ஆக்சுவலி. பரவாயில்ல, கொஞ்சம் நல்ல ஃபீச்சர்ஸாக இருக்குது. இதுவுமே டச் ஸ்க்ரீன் தான் சொல்லியிருக்காங்க அவங்களோட இன்ஃபர்மேஷனில். ஸோ யா, சோல்டு, கங்க்ராச்சுலேஷன்ஸ், பெய்டு, அது இதுன்னு இருக்குது, அதே இன்ஃபர்மேஷன்ஸ் தான். ஸோ கார் நேரில் வந்தோடனே நான் உங்களுக்கு அந்த காரை காட்டுறேன். ஃபைனலி நம்ம ஆக்ஷனில் வின் பண்ண கார் வந்தாச்சு. பட் பரவாயில்ல, நான் ரொம்ப மோசமாக இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பார்த்தா ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. நான் காலையில் சொல்லியிருந்த மாதிரி வீடியோவில் சொல்லியிருந்திருப்பேன் உங்ககிட்ட, இந்த மாதிரி காரோட கீ வந்து உள்ளே லாக் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அப்படி இல்லை. அது வந்துட்டு எங்கே இருந்துருக்குன்னா, கீ வந்துட்டு இந்த போனட்டோட கேப்புக்குள்ளே இருந்துருக்கு. இந்த எனக்கு டெலிவர் பண்ண அந்த டெலிவரி டிரைவர் வந்துட்டு சும்மா எதிர்ச்சியாக பார்க்கும்போது கீ அங்கே இருந்திருக்கு. ஸோ லக்கியாக 2 கீயுமே இருந்ததுனால ஈஸியாக காரை எடுக்க பண்ண முடிஞ்சிச்சு. டேமேஜும் ரொம்ப டூ மச்சாக இல்லை. ஸோ இது வந்துட்டு ஒரு 40-50 pounds வரும்னு நினைக்கிறேன். இந்த போனட் வந்துட்டு ஒரு 100 poundsக்குள்ளே வரும். ஸோ டேமேஜ்னு பார்த்தா இவ்வளோ தான். காரை முன்னாடி பார்த்துட்டேன் நான் என்னென்ன டேமேஜ் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எக்ஸ்டீரியர் வைஸ் பெருசாக எந்த டேமேஜும் இல்லை. இந்த காருக்கு கொஞ்சம் நல்ல க்ளீனப் தான் தேவைப்படுது. டயர்ஸுமே த்ரெட்டு நல்லா தான் இருக்குது, டயரை மாற்ற தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அப்புறம் கம்ப்ளீட்டாக ஓவராலாக சொல்லலாம், லுக் வேறு லெவலில் இருக்குது. அதுவும் இந்த கார் வந்துட்டு 3 லிட்டர் இன்ஜினு. ஸோ 197 ஹார்ஸ் பவர் இருக்குது. ஸோ பவரை பற்றி சொல்லவே தேவையில்ல, ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் இந்த காரு. ஸோ யா, எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் இந்த காரை ரெடி பண்ணுவோம். எனக்கு தெரியல எவ்வளோ நான் இந்த காரை யூஸ் பண்ணுவேனா இல்லை விற்றுருவேனா அப்படின்றது தெரியல, அதையும் பார்ப்போம். ஸோ இந்த கார் இன்டீரியர் வந்துட்டு ரொம்ப அழுக்காக தான் இருக்குது. பட் ஓகே, நாட் டூ பேட். க்ளீன் பண்ணால் சரியாயிடும்னு நினைக்கிறேன். ஸோ இது அந்த சீட்ஸு, அட்ஜஸ்டபிள் சீட் ஹைட்டு, பேக் ரெஸ்ட், அந்த இதெல்லாம் இருக்குது. BMW லோகோ இங்கே போட்டிருக்காங்க. எலக்ட்ரானிக் விண்டோஸ் தான் இருக்குது இதுக்கு. ஸோ யா, பேக்கில் வந்துட்டு பேக் விண்டோவுக்கு டிண்ட் பண்ணியிருக்காங்க. நல்லாயிருக்கு இந்த காம்பினேஷன் கூட.
ஸோ காரோட நம்பர் பிளேட்டு. ஸோ இன்டீரியர் எல்லாம் இப்படி தான் அழுக்காக இருக்குது, கொஞ்சம் இல்லை ரொம்பவே அழுக்காக இருக்குது. இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டா இன்டீரியர் வேலை முடிஞ்சிடும். ஒன்றும் பெரிய கஷ்டமான வேலைலாம் இல்லை. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட பெட்டராகவே இருக்குது ஆக்சுவலி. ஸோ மற்றபடி காரோட இன்ஸ்ட்ருமெண்ட் கண்ட்ரோல் காட்டுறேன், அதுவும் சூப்பராக இருந்துச்சு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு. ஸோ இதுதான் கீயு. இந்த கீ வந்துட்டு இந்த கீ ஸ்லாட்டில் போடணும். ஸோ போட்டோன்னா நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகிடும். அப்புறம் ஆஸ் யூஷுவல் இன்ஜின் பட்டன். ஸோ 1 கிளிக்லேயே ஸ்டார்ட் ஆகிடுது. இது இந்த ஏர் பேக்கோட சவுண்டு இதெல்லாம். இதுவுமே ஆக்சுவலி டச் ஸ்க்ரீன் டிஸ்பிளே தான், நல்லா தான் இருந்துச்சு. எல்லாமே குயிக் ரெஸ்பான்ஸாக இருந்துச்சு. இதில் நேவிகேஷன் எல்லாமே இருக்குது. ஸோ ஒரு 2009 மாடல் காருக்கு ஒர்த்து தான். இதுவும் நல்லா இருந்துச்சு, இதுவும் நைஸ் ஃபீச்சர். இது பண்ணோன்னே இவ்வளோ போயிடுது. அப்புறம் இந்த இதுக்கு கீழே நம்ம சிகரெட்டுக்கு யூஸ் பண்ணுற லைட்டர் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் படத்துலலாம். அந்த மாதிரி இது சிகரெட்டுக்கு யூஸ் பண்ணுற லைட்டர். நைஸ். இந்த சிடி வந்துட்டு ஆக்சுவலி நான் காரோட சிடி டிஸ்கில் கண்டுபிடிச்சேன். போட்ட உடனே கார்ட்டூன் ஓடிக்கிட்டு இருந்துச்சு, ஃபன்னியாக இருந்துச்சு. பட் தெரிஞ்சு இந்த காரோட மைல் வந்துட்டு 119,803 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்குது. டீசல் கார் அஸ் யூஷுவல் உங்களுக்கு தெரியும். இதுதான் இந்த இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோல். ஸோ சொல்லலை அந்த கார்ட்டூன் நல்லா இருக்குல்ல. இது எல்லாமே லைட்டோட கண்ட்ரோல்ஸு. ஆக்சுவலி லைட்டுமே ஒர்க் பண்ணுது. லைட் ஒர்க் பண்ணாதுன்னு நினச்சேன், பட் லைட்டுமே ஒர்க் பண்ணுது. லைட்டு ரெண்டுமே ஒர்க் பண்ணுது. பட் என்னன்னா லைட்டோட அந்த இதுதான் ஒரு கவர், இந்த கிளாஸ் கவரை மட்டும் மாற்றணும். மாற்றிட்டோன்னா காரம் ஃபுல்லாக வரும். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஆக்சில் ஜாக். ஸோ இதோட யூஸ் என்னன்னா, நம்ம ப்ராப்பரான அந்த சிசர் ஜாக்குன்னு சொல்லுவோம், கையில் வந்துட்டு சுற்றுற மாதிரி இருக்கும். ஸோ அது மாதிரி அந்த இதை வந்துட்டு சுற்றி காரை வந்துட்டு கொஞ்சம் ஹைட் ஏற்றிட்டு, ஸோ இதில் வந்து ஆங்கிள் அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஸோ இந்த சைடில் வந்து ஒரு பின் இருக்கும். இந்த பின்னை வந்துட்டு கரெக்டாக நம்ம எவ்வளோ ஹைட்டுக்கு வேணுமோ அந்த ஹைட்டில் கரெக்டாக அந்த ஹோல்குள்ளே இன்செர்ட் பண்ணோன்னா ஸோ இது ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ கார் இது மேலே லிஃப்ட் ஆகிடும். ஸோ நம்மளுக்கு ஆயில் சேஞ்ச் பண்ணும்போது, இப்போ பம்பரே நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம், பம்பர் அண்ட் ஹெட்லைட்டு. ஸோ இப்போ பேக் பெயிண்ட் இருக்கக்கூடாது, முடிஞ்சிட்டு வேலை பார்க்கக்கூடாதுன்னா இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால இது ஒன்று வாங்கியிருக்கேன். இதோட காஸ்ட் வந்துட்டு 9 பவுண்ட்ஸ் வந்து நினைக்கிறேன். ஈபியில் ஆர்டர் பண்ணாது. இது 9 பவுண்ட்ஸ் வந்துச்சு. ஸோ அப்புறம் இன்னொன்று இது ரொம்ப ஹெவியாக இருக்குது. இது வந்துட்டு ஹைட்ராலிக் கார் ஜாக். ஸோ இதில் வந்துட்டு ஒரு ஸ்டிக் வரும். ஸ்டிக்கிங்கில் வச்சேன் ஒரு ஸ்டிக் வரும். அந்த ஸ்டிக்கை இதில் இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம இங்கே ரெடி பண்ணோன்னா இந்த கார் வந்துட்டு மேலே போய்கிட்டே இருக்கும். ஸோ அது போனதுக்கப்புறம் இந்த முன்னாடி காமிச்ச இந்த ஆக்சல் ஜாக்கை வச்சு சப்போர்ட் பண்ணிவிட்டு இந்த கார் இதை வந்துட்டு அந்த சைடில் வச்சிடலாம். ஆக்சுவலி நான் இது வந்து இன்னொன்று வாங்கலாம் யோசிக்கிறேன். இப்போ தான் நான் ஒன்றே தான் வாங்கணும் அப்படின்னு யோசிச்சேன். மேபி இன்னொரு வாங்கணும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். எனக்கு வந்துட்டு இதோட காஸ்ட் வந்துட்டு இதில் எல்லாத்துலேயுமே இருந்துச்சு. பட் எனக்கு இங்கே வந்துட்டு யூரோப் கார் பார்த்துன்னு சொல்லிட்டு ஒரு கார் ஷாப் இருக்குது. அங்கே தான் வந்துட்டு சீப்பாக கிடச்சிது. ஒரு 27 பவுண்ட்ஸ் கிடச்சிது. அதனால் இது வந்துட்டு அங்கேருந்து வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் நம்ம காருக்கு தேவையான ஹெட்லைட் கவர் வந்தாச்சு. ஆனால் ஹெட்லைட் கவர் ஆர்டர் பண்ண நினைக்கிறேன், பார்க்கலாம். ஸோ 2 சைடும் வாங்கியிருக்கோம். நான் ஒரு சைடு நம்மளுக்கு உடஞ்சிருச்சு, பட் வந்துட்டு வாங்க 2 சைடாக தான் வாங்கணும். ஸோ 2 சைடும் கரெக்டாக ஃபிட் ஆகும்னு நினைக்கிறேன். அப்புறம் இது ஒன்று. அப்புறம் இதுக்கு தேவையான ஹெட்லைட் சீலண்ட். ஸோ நார்மல் ஹெட்லைட் வந்து ஓட்டுறதுக்கு சீலண்ட் தேவை. ஸோ அந்த சீலண்ட் தான் இது வந்துட்டு அந்த ஹெட்லைட்டோட கவரில் வந்துட்டு மேலே அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை ஸ்டிக் பண்ணணும். ஸோ நான் பண்ணும்போது நீங்கள் பார்ப்பீங்க எப்படி வேலை செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, நம்ம கவரை சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். எப்படி ஓப்பன் பண்ணுறேன், எப்படி அதை ஃபிக்ஸ் பண்ணுறத பார்க்கலாம். எனக்கு எதுவும் தெரியாது, நான் மெக்கானிக்லாம் கிடையாது. பட் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன்ற ஒரு இது இருக்குது. அதை வச்சு என்ன முடியுதோ அதை ட்ரை பண்ணுவோம். அங்கே பக்கத்தில் நிற்கிறது தான் என்னோடய வண்டி. ஃபஸ்ட்டு எதை எடுத்தால் எப்படி இந்த கவரை எடுக்க முடியுன்றதை பார்க்கலாம். இந்த கவரை வெளியே எடுக்கணுன்னா இங்கே ஒரு போல்ட்டு, இதில் இந்த சைடு ஒரு 4 போல்ட் இருக்குது, அதை ரிமூவ் பண்ணணும். அப்புறம் இந்த பம்பர் அண்ட் கிரில்லையும் ரிமூவ் பண்ணணும். இந்த சைடில் அதேமாதிரி ஒரு 4 போல்ட்டு பம்பர் அண்ட் இதுதான் ஆக்சுவலி டேமேஜ் ஆன சைடு. இது கண்டிப்பாக ரீப்ளேஸ் பண்ணணும். ஆக்சுவலி இதுவும் ரீப்ளேஸ் பண்ணுறது ஒரு ஆப்ஷனாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதையும் என்னன்றதை மாற்றிட்டு பார்ப்போம்.
பம்பரை தனியாக கழட்டியாச்சு. என்னென்னலாம் டேமேஜ் ஆகிருக்குன்னு தெரில. எனக்கு இன்டர்னலாகவும் கொஞ்சம் டேமேஜ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த கம்பியெல்லாம் எங்கேருந்து வந்ததுன்னே தெரியல, எனக்கு ஐடியாவே இல்லை. எங்கேருந்தோ கழட்டிட்டு வந்துச்சு. இதெல்லாம் எப்படி ஃபிட் பண்ணுறோன்றது தான் ஹைலைட்டு. பார்ப்போம். ஸோ இதுதான் ஆக்சுவலி மெயின் ஃப்ரேமோட ஒரு பார்ட்டு. ஸோ இந்த காரை கேட்டன் பண்ணவங்க வந்துட்டு கரெக்டாக தான் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த ஃப்ரேமுக்கு எந்த டேமேஜும் இல்லை. கொஞ்சம் பழைய காருன்றதுனால அந்த ஓல்டு இதோட மார்க்ஸ் மட்டும் இருக்குது. மற்றதெல்லாம் இப்போது ஹெட்லைட்டை தனியாக கழட்டி எடுக்கணும். அது மட்டும்தான் அடுத்த வேலை. சரி வாங்க அதை எப்படி கழட்டுறதுன்னு பார்ப்போம். டேமேஜான ஹெட்லைட்டை கழட்டி எடுத்தாச்சு. உள்ளே இருக்க எல்லா போல்ஸும் கழட்டினோன்னே ஒரே ஒரு கனெக்டர் மட்டும் அதில் அட்டாச் ஆகிருக்கும். அந்த கனெக்டர் மட்டும் கழட்டினா ஹெட்லைட் அவ்வளோதான், கையோடு வந்துடும். இப்போ இதை ரீப்ளேஸ் பண்ணுற வழியை பார்க்க வேண்டியதுதான். நான் ஒரு செகண்ட் ஹேண்ட் லெஃப்ட் சைடா, ஆமாம் லெஃப்ட் சைடு பேசஞ்சர் சைடு ஹெட்லைட் வாங்கியிருந்தேன். ஏன் அப்படின்னா நம்ம காரில் இருந்த ஹெட்லைட் வந்துட்டு பின்னாடி இருந்த ப்ராக்கெட்ஸ் எல்லாமே உடஞ்சிருந்தது. ஸோ உடஞ்சி அதில் ஓட்டையாக இருந்தது. ஆனால் அது அப்படியே ஏதாவது அந்த மாதிரி எதாவது போட்டு ஓட்டலான்னு பார்த்தேன். பட் அது போட்டு ஓட்டினாலுமே வந்துட்டு அந்தளவுக்கு மிஸ் ஆச்சு. சில பீசஸ் வேறு மிஸ் ஆகிருந்துச்சு. என்ன ஆகும்னா இங்கே வந்துட்டு லண்டனில் எப்பவுமே வந்துட்டு வின்டரில் -3, -4 வரைக்கும் போகும். அப்படி வின்டரில் வந்துட்டு ரொம்ப மாய்ஸ்சர் அதிகமாக இருக்கும். அது ஃபுல்லாக ஹெட்லைட் ஃபுல்லாக ஃபாக் ஆகிடும். அப்புறம் லைட்டே தெரியாது வெளியே. ஸோ அது ஒரு பிரச்சனை இருக்குது. அதனால் எதுக்கு எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணிட்டோம், இதுக்கு ஒரு ஸ்பெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒன்று வாங்கிட்டேன். ஆனால் இதுவுமே யூஸ்டு தான். இதில் என்ன பிரச்சனைனா ஃப்ரண்ட்டில் வந்துட்டு மிரர் உடஞ்சிருக்கும். மிரர் வந்துட்டு நம்ம புதுசு வாங்கினதுனால அந்த மிரரை சேஞ்ச் பண்ணிடலாம். பின்னாடி எல்லாமே நல்லா இருந்துச்சு. நான் ஃபோட்டோவில் பார்க்கும்போது ஓப்பன் தான் தெரியும். ஹெட்லைட்டை அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. இந்த ஹெட்லைட் தான் வந்துட்டு நான் ஆர்டர் பண்ணியிருந்தது. பேசஞ்சர் சைடு ஹெட்லைட்டு பரவாயில்ல, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதோட கொஞ்சம் பெட்டராக தான் இருக்குது. சொல்லியிருந்தேன்ல இதில் இருக்க அது பேர் என்ன ஹெட்லைட் கவர் உடஞ்சிருக்கும்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதுலேயுமே உடஞ்சிருக்கும். ஸோ நம்மக்கிட்ட புது ஹெட்லைட் கவர் இருக்கிறதுனால அதை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஆனால் பின்னாடி இருக்க ப்ராக்கெட்ஸ் எல்லாமே பக்காவாக இருக்குது. நமக்கு இதுதான் முக்கியம், பின்னாடி இருக்க பாட்டு. இப்போ கீழே நல்லாயிருக்கு. பழைய ஹெட்லைட்டில் வந்து கீழே இங்கெல்லாம் உடஞ்சிருந்தது. அதனால் அதோட யூஸே வந்துட்டு ரொம்ப கம்மியாகிடும். அதனால தான் இதே நம்ம ஹெட்லைட்டை கவரை ஃபஸ்ட்டு மாற்றிட்டு ஃபிக்ஸ் பண்ணுவோம். அதையும் நான் காட்டுறேன் உங்களுக்கு வீடியோவில். இப்போ என்ன ஆச்சுன்னா, சரி ஹீட் கன்னை வச்சு ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணலாம். அந்த சீலண்ட் சொன்னல, அந்த எப்படின்னா அந்த ஹெட்லைட் கவருக்கும் பிளாஸ்டிக்கும் நடுவில் வந்துட்டு ஒரு சீலண்ட் ஒட்டியிருப்பாங்க, ஒரு ரப்பர் சீலண்ட். அது வந்துட்டு நான் யூடியூப்பில் வீடியோலாம் பார்த்தேன் எப்படி இருக்கிறதுன்னு சொல்லிட்டு எல்லாம் ஹீட் கன் வச்சு எடுத்தானுங்க. நல்லா தான் வேலை செஞ்சுது. ஆனால் எனக்கு என்ன ஆகுதுன்னா, ஹீட் கன் வச்சா பிளாஸ்டிக் உருகி போயிடுது. ஸோ இங்கே தெரியுதா உங்களுக்கு, பிளாஸ்டிக் எல்லாம் காலி இங்கே. ஆனால் அந்த எலாஸ்டிக் மட்டும் வர மாட்டேங்குது. பிளாஸ்டிக் உருகி பிளாஸ்டிக் மெல்ட் ஆகுது. பின்னாடி இருக்க அந்த ஹெட்லைட்டோட கவர் மெல்ட் ஆகுது, பேக் சைட் கவர். ஆனால் அந்த சீலண்ட் மெல்ட் ஆக மாட்டேங்குது. இப்போ ஆக்சுவலி ஆல்டர்னேட்டிவ் பிளான் யோசிக்கணும் நான். ஆக்சுவலி எனக்கு அதுக்கு என்ன பண்ணணுன்றது தெரியும்னு நினைக்கிறேன். இன்னொரு எக்யூப்மெண்ட் வச்சு யூஸ் பண்ணி பார்ப்போம். ஃபைனலி ஒரு சைட் கவரை எடுத்தாச்சு. இது எடுக்கிறதுக்கு மட்டும் எனக்கு 1 hour மேலே ஆயிடுச்சு. இது எப்படி எடுக்கிறது கண்டுபிடிச்சி இதோ இந்த ஹீட் கன்னு, அப்புறம்
இந்த ட்ரில்லிங் மிஷினு எல்லாத்தையும் வச்சு யூஸ் பண்ணி பண்ணுறதுக்குள்ளே எப்பாடா போதும் ஆயிடுச்சு. ஆனால் எடுத்ததுக்கு ஒரு பலன் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இப்போ நம்மளோட ஹெட்லைட் பிராண்ட் நியூவாக தெரியும். ஹெட்லைட் கவர் மாற்றணும். இங்கே உள்ள லைட்டாக க்ளீனப் பண்ணிவிட்டு கவரை மாற்ற வேண்டியதான். நம்ம வாங்கியிருந்த ஹெட்லைட்டில் ஒரு பிரச்சனை இருக்குது. என்னன்னா இதில் வந்துட்டு ரெண்டு லைட் இருக்கும். ஒரு சின்னது ப்ளஸ் அதில் வந்துட்டு ஆக்சுவலி 2 ரிங் இருக்கும். ரிங் உள்ள ஒரு சின்ன லைட்டு, இன்னொன்று வந்துட்டு ஒரு பெரிய லைட் இருக்கும். இதில் என்னென்னா அந்த பெரிய லைட் ஒர்க் பண்ணுது, இந்த சின்ன லைட்டு ஒர்க் பண்ண மாட்டேங்குது. ஸோ இப்போது அது என்ன ப்ராப்ளம் தெரியல. ஏதாவது சர்க்கியூட் ப்ராப்ளமா இல்லை இந்த பல்பு போயிடுச்சா என்னன்னே தெரில. ஸோ என்ன பண்ண போகிறேன்னா, இங்கே பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோடய பழைய காரில் இருந்த ஓல்டு ஹெட்லைட்டில் இருக்க பல்பை வந்துட்டு இதில் மாற்ற போகிறேன். இது வந்துட்டு ஆக்சுவலி டார்க்ஸ் வச்சு ரிமூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். இது 2 டார்க்ஸ் இருக்குது இங்கே ரிமூவ் பண்ணுறதுக்கு. டார்க்ஸ் வச்சு ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த ரிங் லைட்டும் இல்லை ஆக்சுவலி இதில். ஸோ இந்த ரிங் லைட்டோட இதுவும் இந்த மெயின் ஸ்மால் லைட்டையும் சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம் ஒர்க் ஆகுதான்னு சொல்லிட்டு. இது ஒரு எக்ஸ்ட்ரா வேலை. என்ன பண்ணுறது, நம்ம எதை பண்ணாலும் எக்ஸ்ட்ராவாக 2-3 வேலை பண்ணுற மாதிரி தானே வரும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் வந்துட்டு ஹீட் கன்னு, அப்புறம் அந்த ஃப்ளாட்டட் ஸ்க்ரூ ட்ரைவரு, இதுக்கப்புறம் அந்த ட்ரில்லாம் கூட யூஸ் பண்ணிகிட்ருப்பேன். எப்படியாவது அதை எடுத்துடணும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இதுவும் இப்படி தானே மாற்றி ஹீட் பண்ணி அதுக்கப்புறம் ட்ரில் பண்ணி கட் பண்ணி பண்ணால் தான் வந்துட்டு அது வெளியே வருமே. அதனால் அந்த வேலையை தான் இதில் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நம்மளோட செகண்ட் பேசஞ்சர் சைடு ஹெட்லைட்டோட கவரிங் கழட்டி ஆயிடுச்சு. இப்போ இதையும் ரீப்ளேஸ் பண்ண வேண்டியதான். ஸோ நான் சொல்லியிருந்தேன்ல, இதுதான் நம்மளோட ஈபேயில் ஆர்டர் பண்ண செகண்ட் ஹேண்ட் ஹெட்லைட்டு. இது வந்து காரில் இருந்த ஹெட்லைட்டு. இதில் வந்துட்டு நான் சொல்லியிருந்தேன்ல இந்த சின்ன லைட் வேலை செய்யலைன்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் அந்த சின்ன லைட்டோட ஹோல் செட்டப். அந்த ரிங் லைட்டு, அந்த சின்ன லைட்டு, அப்புறம் இன்னொன்று வந்து இண்டிகேட்டர்னு நினைக்கிறேன். இது 3. பட் எனக்கே ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது எதுக்கு போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த செட்டப்பை அப்படியே வெளியே எடுத்துகிட்டு ஸோ இதில் இருக்க செட்டப்பை எடுத்து டோட்டலாக இதுக்கு சேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ ஹோப்ஃபுல்லி அந்த சின்ன லைட்டும் ஒர்க் ஆகணும் எனக்கு தெரிஞ்சு. ஸோ வாங்க இதை மாற்றுவோம். இப்போது நம்ம காருக்கு ஃபுல் சர்வீஸ் பண்ண போகிறோம். அதாவது ஏர் ஃபில்டர், ஆயில் சேஞ்சு, பிரேக் பேட்ஸு எல்லாமே மாற்ற போகிறோம் இந்த காருக்கு. ஸோ அப்போ தான் எம்ஓடி பாஸ் ஆகும்னு நினைக்கிறேன். எமிஷன் டெஸ்ட்டு அது இதுன்னு நிறைய டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு இன்ஜின் கவரை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஆயில் ஊற்றுற இடத்துல வந்துட்டு ஒரு கவர் மாதிரி இருக்கும் பிளாஸ்டிக்கு. ஸோ அதை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் ஏர் ஃபில்டரோட ஹவுசிங் இருக்கும். அந்த ஏர் ஃபில்டரோட ஹவுசிங்கை ரிமூவ் பண்ண உடனே ஏர் ஃபில்டர் வெளியே வரணும். அதுதான் இப்போ பண்ணிகிட்ருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ ஏர் ஃபில்டர் எடுத்துருவோம் வெளியே. ஒரு வழியாக அந்த ஏர் ஃபில்டர் ரிமூவ் பண்ணியாச்சு. பட் அந்த ஏர் ஃபில்டரோட கண்டிஷனை பார்த்தா நீங்களே ஷாக் ஆகிடுவீங்க. அவ்வளோ மோசமாக இருக்குது அந்த ஏர் ஃபில்ட்ரு. இதோ நம்ம காரில் இருந்த ஏர் ஃபில்ட்ரு எவ்வளோ கண்ட்ராவே இருக்குது பார்த்தீங்களா. இதுதான் எப்போயுமே சொல்லுது, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏர் ஃபில்ட்ரு வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ரோல் ப்ளே பண்ணுது. ஸோ சர்வீஸ் பண்ணாலே ஏர் ஃபில்ட்ரு கண்டிப்பாக மாற்றணும் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ். இதுக்கு முன்னாடி இருந்து வச்சுருந்த ஓனரை எப்போ மாற்றினாங்கலாம் தெரியல. கேவலமாக இருக்குது. நம்ம புது ஃபில்டர் எடுத்து மாற்றுவோம். நம்ம புது ஃபில்டர் இது பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ க்ளீனாக இருக்குது. ஸோ இதுதான் புது ஃபில்டரு, இதுதான் பழைய ஃபில்டரு. ரெண்டுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள். பிளாக் அண்ட் ஒயிட் காம்பினேஷன் மாதிரி இருக்குது. ஸோ லெட்ஸ் கெட் த ஸ்டார்டர். இப்போ ஒரு சம்பவம் பண்ணேன். என்னென்னா, டைம் லேப்ஸ் ஆன் பண்ணிட்டேன்னு வந்துச்சு. ஆன் பண்ணாமே ஏர் ஃபில்டர் மாட்டிட்டேன். பட் இங்கிலீஷ் புது ஏர் ஃபில்டர் மாட்டியாச்சு. இது வந்துட்டு கிராஸ்லாண்டோட ஃபில்டரு. அண்ட் பழைய ஃபில்டர் இங்கே இருக்குது. இதை டிஸ்போஸ் பண்ண வேண்டியதான். அடுத்தது வந்துட்டு இதில் பிரேக் டிஸ்க்கு மாற்ற போகிறோம். எனக்கு ஆக்சுவலி சரியாக தெரியல இது பிரேக் டிஸ்க்கு நல்லா இருக்கா இல்லையான்னு. எனக்கு தெரிஞ்சு அது போயிடுச்சுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த டிஸ்கிலலாம் லைன்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ சவுண்டு வேறு வந்துச்சு நான் ட்ரைவ் பண்ணும்போது காரை. ஸோ பார்க்கலாம். நான் டிஸ்கை மாற்ற போகிறேன் இப்போது. 2 சைட்லேயும் 2 வாங்கியிருக்கேன். ஃப்ரண்ட் கேலிப்பர்ஸ் மட்டும், ஃப்ரண்ட் டிஸ்க்கு மட்டும். ஸோ அந்த டிஸ்கை மாற்றிடுவோம்.
வீலை கழட்டலான்னு ட்ரை பண்ணேன். அதுக்காக ஸ்பெஷலாக இந்த டூல் வர வாங்கிட்டு வந்தேன் நான். ஆனால் என்னால் சுத்தமாக முடியல. இது ஃபுல்லாக ரஸ்ட்டாக இருக்க போல் எத்தனை வருஷம் ஆச்சுன்னு தெரியல. இவன் இந்த வீலை கழட்டி நானும் நிற்கிறேன், என் ஃபுல் வெயிட்டை போடுறேன். ஒன்றுமே அசர மாட்டேங்குது. இப்போ கூட ஸ்டார்ட் ஆகிடுச்சு. என்னென்னவோ பண்ணி பார்த்துட்டேன், ஒரு போட்டுட்டேன். ரஸ்ட் ஆகிடுச்சு. இதை இப்போதைக்கு விட்டுட்டு WD-40 யூஸ் பண்ணணும். அதை நான் கடைக்கு போய் வாங்கிட்டு வரணும்னு நினைக்கிறேன். இல்லைனா ஆர்டர் பண்ணலாம், நாளைக்கு வந்துடும். அடுத்த வேலை என்ன பண்ண போகிறேன்னா, அடுத்த வேலை ஆயில் சேஞ்ச் பண்ணலான்னு இருக்கேன். ஆயில் சேஞ்சுக்கு எல்லாமே இருக்குது. நான் என்ன ஒரு பிரச்சனை, தரையெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப வெட்டாக இருக்குது. இன்றைக்கி மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கிறதுனால. ஸோ அதனால் அதுவும் கொஞ்சம் கஷ்டம் தான். பட் பரவாயில்ல, ஏதாவது ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணி தானே ஆகணும். இன்றைக்கி வேலை நடக்கணுமே, பண்ணுவோம். காரை ஒரு வழியாக ஹைட்டு தூக்கிட்டேன் 2 சைட்லேயும். ஸோ 2 சைட்லேயும் என்ன வச்சுருக்கேன்னா, இந்த சைடில் ஜாக்கியை வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு அந்த பக்கத்தில் இந்த ஆக்சுவல் ஸ்டாண்டை வச்சுருக்கேன். ஸோ இப்போதைக்கு ஓரளவுக்கு ஏரில் தான் இருக்குது. இதனால் ஈஸியாக ஆயில் சேஞ்ச் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், சொன்னல தர வெட்டாக இருக்குன்னு. பட் என்ன பண்ணுறது, இன்றைக்கி தான் டே ஆஃப் இருக்குது. இன்றைக்கி நான் பண்ணியே ஆகணும் கண்டிப்பாக. அதுக்கப்புறமா ஹெட்லைட்ஸ் சொல்ல மறந்துட்டேன். ஆக்சுவலி எனக்கு லாஸ்ட் வீக் நடுவில் கொஞ்சம் டைம் இருந்தது. அது நைட் ஆனதுனால நானே அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். உங்களுக்கெலாம் காட்ட முடியல வீடியோவில். பட் இது ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக 2 சைட்லேயும் பக்காவாக ஃபிட் பண்ணியாச்சு. ஆனால் உங்களுக்கு கொஞ்ச நேரத்தில் இதை முடிச்சுட்டு எல்லாம் பண்ணிவிட்டு லைட்லாம் செட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இந்த கார் அடியில் போகிறது எவ்வளோ பெரிய டாஸ்க்குனா ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நான் காட்டுறேன் பாருங்கள். நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ இங்கே ஒரு கேப் இருக்குது. அந்த கேப்பை ரிமூவ் பண்ணால் இந்த ஆயிலோட அந்த போல்ட் இருந்துச்சு. அதை எப்படியோ ஃபைனலி ரிமூவ் பண்ணிட்டேன். ஓகே, ஆயில் வர ஆரம்பிச்சிருச்சு. ஓ ஷேட். அது எவ்வளோ கன்றாவியான ஆயில் உள்ளே இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, இதோ நானே கருப்பாக தான் இருக்கேன். எனக்கே இது கருப்பாக இருக்குது அப்படின்னா பார்த்துங்க எந்த அளவுக்கு தேர்ட்டியான ஆயில் இருந்தது பாருங்கள். அன்றைக்கி நான் ஆயில் லெவல் செக் பண்ணேன். ஆக்சுவலி அதில் ஒரு 4.5 லிட்டர்ஸ் தான் இருந்திருக்கும். டோட்டலாக 7.5 லிட்டர் ஆயில் இருக்கணும். ஆனால் அதில் வந்து 4.5 லிட்டர் தான் இருந்துச்சு. சரி, பை த டைம் நம்ம அந்த ஆயில் வந்துட்டு என்னோடய ப்ரோட்டீன் பவுடர் பாக்ஸ்க்குள்ளே போகிறதுக்குள்ளே நான் ஆயில் ஃபில்டரை கழட்டி அதையும் சேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்னு பார்க்குறேன். நான் எப்போ ஆயில் மாற்றினாலும் ஆயில் ஃபில்டரை சேஞ்ச் பண்ணணும். அது ஒரு மேண்டேட்ரி ப்ரொசீஜர். இல்லைன்னா ஆயில் சேஞ்ச் பண்ணுறதே வேஸ்ட் ஆகிடும். அது எந்த அளவில் இருக்குன்னு தெரியல. இதில் ஆயில் ஃபில்டர் எங்கே இருக்குன்னா, இது இங்கே இருக்குது. இதுதான் ஆயில் ஃபில்டர் ரிமூவ் பண்ணுற அந்த கேப்பு. இதை ரிமூவ் பண்ணிட்டா ஆயில் ஃபில்டர் வந்துடும். அதை காட்டுறேன். இதுக்கு முன்னாடி இந்த காரை வச்சுருந்தவங்க சுத்தமாக மெயின்டைனே பண்ணலான்னு நினைக்கிறேன். ரொம்ப டைட்டாக இருந்துச்சு இந்த ஆயில் ஃபில்டர். என்னால் கழட்டவே முடியல. அதனால தான் இவ்வளோ போராடிட்டு இருக்கேன் பாருங்கள். ஆயில் ஃபில்டர் கேப்பை கழட்டுறேன்னு சொல்லி ஒரு சம்பவம் பண்ணிட்டேன். என்ன பண்ணேன்னா, நான் வச்சுருந்த அந்த கட்டிங் பிளேயர் மாதிரி இருக்க விஷயம் வந்து அது ஸ்லிப் ஆகிடுச்சு. ஸ்லிப் ஆகி என் கை வந்துட்டு இது இங்கே இருக்க இந்த இதில் பட்டுருச்சு. இது என்னன்னு தெரியுதா? இதுதான் என்னோடய ஸ்கின்னு. ஏதாவது ஒரு ரத்த காயம் வேணும்ல, நம்மளும் காரை ரெடி பண்ணுறோன்னு வந்துருச்சு. பிரச்சனை இல்லை, அவங்க கண்டிப்பாக பண்ணுவோம்.
இப்போ நான் பெயிண்ட் பண்ண போகிறேன். இந்த பம்பர் ஒன்று வாங்கியிருந்தால புதுசாக. ஸோ அந்த பம்பரை வந்து பெயிண்ட் பண்ண போகிறேன். அந்த பெயிண்டிங் ஒர்க் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக பண்ணுவேன்னு தெரில, ஏன்னா வெதர் வேறு ரொம்ப கோல்டாக இருக்கும் இங்கே. ஓகே தெரியும். இப்போ வந்து கரண்ட்லி 11 டிகிரிஸ் இருக்குது. 11 டிகிரிஸ் இருக்கிறதுனால ஓரளவுக்கு பெட்டராக இருக்கணும். அதனால் நான் என்னோடய எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கிறத வச்சுட்டு வாங்கின ஸ்ப்ரே கேன்ஸ் வச்சுட்டு ஸ்ப்ரே பண்ண போகிறேன். ஏன்னா அது மேட் பிளாக்கில் இருக்குது. மேட் பிளாக்கில் இருக்கிறத க்ளாஸ் பிளாக் ஆகும். அதான் இப்போ டாஸ்க். ஃபஸ்ட்டு பெயிண்ட் ஒரு கோட் அடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் இப்போ வந்து ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணிட்டுருக்கேங்க. ஏன்னா ஹீட் கன் இருக்குது என்கிட்ட. ஹீட் கன் யூஸ் பண்ணால் ஒரு இடத்துல மட்டும் ரொம்ப ஹீட் ஆகி அதுக்கப்புறம் அது பெயிண்ட்லாம் இதுவாக ஆரம்பிச்சிடும். அதனால் ஹேர் ட்ரையர்னால் ஈவனாக ஹீட் ஸ்ப்ரெட் ஆகும். அதனால தான் ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ணுறேன். நான் என்னை பைத்தியக்காரன்னு நினச்சிடாதீங்க. பெயிண்ட் அடிச்சிட்டேன். என்னால் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு ட்ரை பண்ணி அடிச்சிருக்கேன். ஓரளவுக்கு க்ளாஸியாக தான் தெரியுது. நாட் டூ பேட். பெட்டாக இருக்குது. இன்னும் ட்ரை ஆகுது, கொஞ்சம் டைம் வேணும். ஆனால் என்ன பண்ணியிருக்கேன்னா சில இடத்துலலாம் அதோ இந்த மாதிரி ஓவராக அடிச்சுட்டு அது இல்லாமல் வெளியே அவுட் அடிக்கிறதுனால டஸ்ட்டு அது இதுன்னு எல்லாமே பட்டிருக்கு. நாட் டூ பேட். ஸோ நான் யூஸ் பண்ணது என்னென்னா இந்த பெயிண்ட்டு தான், acrylic gloss black. Simon is பரவாயில்ல. இது ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்மளோட அட்டாச்மெண்ட்ஸ் அதெல்லாம் வந்துட்டு ஃபிட் பண்ணிவிட்டு பம்பர் இன்ஸ்டால் பண்ண வேண்டியது தான் வேலை. மேபி தெரியல, நான் இன்னொரு கோட் அடிப்பேன். இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ட்ரை ஆனதுக்கப்புறம். இது ட்ரை ஆனதுக்கப்புறம் பார்த்துட்டு இன்னொரு கோட் அடிப்பேன்னு நினைக்கிறேன். பொறுத்திருந்து பார்ப்போம்.